நமக்காக கொடுத்திருக்கிற செம்பொருள் அனைத்து பற்றாளர்களின் குருத்துவம், அனைத்து விசுவாசிகளின் குருத்துவம். priesthood of all believers என்ற சிந்தனையை நாம் சிந்திப்பதற்காக முற்பட்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியத்தை பொறுத்த மட்டிலும் திருமறை என்பது பாதிரியார்களுடைய கரங்களிலேயே இருந்தது. அது இறை மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்பது அவர்கள் அதை குறித்து சிந்திக்கவில்லை. திருமறையை மிக மிக புனிதமானது, விசுவாசிகள் அதை தொடக்கூடாது, படிக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் அதை வைத்திருந்த காலத்தில் மார்ட்டின் லூதர் அவர்கள் தான் இந்த சிந்தனையை கொண்டு வருகிறார். priesthood of all believers என்ற சிந்தனையை அவர் கொண்டு வருகிற போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை முன்வைத்து அதை குறித்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார். அதற்கு பிறகுதான் அவருடைய அந்த 95 theses இந்த மாதம்தான் அக்டோபர் 31ஆம் தேதி 1517ஆம் ஆண்டு வாட்டிகனில் இருக்கின்ற அந்த தூய பேதுரு பேராலயத்தில் கதவிலே ஒட்டினார். அதிலே ஒரு அம்சம்தான் இந்த திருமறை அனைவருக்கும் என்கின்ற சிந்தனை. அதற்கு பிறகுதான் மக்கள் அதை குறித்து அதிகமாக சிந்திக்க தொடங்கினார்கள். அது வேறு விதமாக போய் முடிந்து விடுகிறது. எப்படி திருமறை நாங்களும் தான் பைபிள் படிக்கிறோம், நாங்களும் தான் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில போய் முடிஞ்சிச்சு. மார்ட்டின் லூதர் அவர்கள் கொண்டு வந்தது இறை மக்கள் கடவுளை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, கடவுளுடைய விசுவாசத்திலே நின்று வளர வேண்டும். அதற்கு தடையாக கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கு யாரும் தடை செய்ய முடியாது என்பதற்காக அதை அங்கே கொண்டு வந்து அந்த விசுவாச பாதையில் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தார்கள். கத்தோலிக்க பாரம்பரியத்தை பொறுத்த மட்டிலும் திருமுழுக்கு பெற்றவர்கள் அத்தனை பேருமே இந்த குருத்துவ சிந்தனையில், குருத்துவ பண்புகளிலே வளர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர்களை அந்த ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கேட்டகிசம் வகுப்பிலே தொடர்ச்சியாக படிக்க வேண்டிய நிலையும் அங்கே இருக்கின்றது. இன்னொன்று, அந்த சாக்கிரமந்துகளிலே பங்கு பெறுகிற போதும் இந்த குருத்துவத்திலே பங்கு பெறுகின்ற ஒரு அடையாளத்தை, பங்கு பெறுகின்ற ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொள்வதாக கத்தோலிக்க பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. பர்சோனா கிறிஸ்டி என்கின்ற லத்தீன் வார்த்தை பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுமையை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆழ்தன்மையை, இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரியை யாரெல்லாம் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் குருத்துவத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்கின்ற சிந்தனை இங்கே வலுப்பெறுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவின் சிந்தனைகளை, ஆண்டவர் இயேசுவின் பண்புகளை, ஆண்டவர் இயேசுவின் ஆளுமையை, ஆண்டவர் இயேசுவின் ஆழ்தன்மையை தனக்குள்ளே பெற்று அதை செயல்படுத்த முற்படுகிற போது இந்த குருத்துவத்திலே நாம் இணைந்து கொள்ளுகிறோம் என்பதாக இங்கே சொல்லுகிறார்கள். இதற்குரிய இந்த இறையியலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்திலேதான் அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் குருத்துவம் என்கின்ற அந்த சிந்தனை இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒன்றுதான் இந்த குருத்துவம் என்பது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலிருந்து மரித்து உயிர்த்தெழும் வரை என்னெல்லாம் அவருடைய வாழ்வில் செயல்படுத்தினாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு ரூட்டாக, வேறாக இருக்கிறது என்பதுதான் இந்த சிந்தனையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரீஸ்ட் என்பவர்கள் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்வதும், இறை மக்களுக்காக பலியிடுவதற்கான பணிகளை செய்வதும், இறை மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் போதிப்பதும், இறை மக்களுடைய விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதும்,
இது எல்லாவற்றுக்காக மக்களுடைய பிரதிநிதியாக நின்று கடவுளிடத்தில் பேசுகிறவர்கள், கடவுளிடத்தில் அந்த பணியை செய்கிறவர்கள் என்று அந்த பிரீஸ்ட் என்கின்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த பிரீஸ்ட் என்பதுதான் பிரஸ்பிட்டர், பாஸ்டர் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லி வருகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவம் என்பது அதாவது அந்த கடைசி இரவிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்து கொடுத்து, இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி கொடுத்தவர். அடுத்த நாளே அதை நிறைவேற்றின வரலாறு திருமறையிலே நாம் படிக்கின்றோம். பேசுவதோடு நின்றுவிட்ட ஒரு ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். பேசியதை உடனடியாக நிறைவேற்றி அதை நமக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். இதுதான் குருத்துவத்தினுடைய அடிப்படை தன்மை. அதாவது விசுவாசிகள் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை போல தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை பிறருக்காக பகிர்ந்து கொடுக்க, பிறருக்காக தியாகம் செய்ய ஆண்டவர் முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய பண்பாக இருக்கிறது. அதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு ஏதோ மறைமுகமாக அதை நிறைவேற்றவில்லை. விசிபிளி sacrificed on the cross என்று ஆங்கிலத்திலே அங்கே போட்டிருக்கிறார்கள். எல்லோரும் பார்க்கிற வண்ணமாக சிலுவையிலே அந்த தியாகத்தை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் குருத்துவம் என்பது அதுதான். எனவே இந்த குருத்துவத்தை பின்பற்றிதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு பிலிவர்ஸாக இருக்கிறோம். விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள், பற்றாளர்கள் என்று சொல்லுகிறோம். எட்வின் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த அனைத்து பற்றாளர்களின் குருத்துவம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களும் கடவுளை உடனடியாக நெருங்க முடியும், கடவுளிடத்தில் உடனடியாக பேச முடியும், கடவுளிடத்தில் உடனடியாக உறவாட முடியும் என்கின்ற அந்த செயலை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில தன்னுடைய வாழ்நாள் பணி செய்வதும் இந்த இரண்டையும் செய்து, தனிப்பட்ட முறையில் கடவுளுக்கு ஊழியம் செய்து, பிறருக்காக சேவை செய்து, பிறருக்காக தன்னையே கொடுப்பதுதான் இந்த குருத்துவம் என்பதை எட்வின் என்கின்ற ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார். And they serve God personally, that they minister to others and that they have something to give என்று இங்கே அவர் சொல்லி இருக்கிறதை நாம் காண்கிறோம். குருத்துவம் என்பது ஏதோ சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதே வேளையில் இந்த குருத்துவத்தில் இருக்கிற இன்னொரு அம்சம், கடவுளிடத்தில் நாம் வழிபாடு செய்ய முடியும், கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்க முடியும். எனவே இந்த குருத்துவத்திலே அடிப்படையாக இருப்பது பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளை வழிபட முடியும், கடவுளிடத்தில் ஜெபிக்க முடியும். அந்த அடிப்படையிலே தான் நாம் திருச்சபையிலே எப்போதெல்லாம் நிகழ்வுகளை வைக்கிறோமோ, ஜெபக்கூடுகைகள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள் என்று வைக்கிற போதெல்லாம் நாம் முழுமையாக பங்கேற்க வேண்டும். காரணம், பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் நாம் வழிபட வந்திருக்கிறோம். நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய எல்லா விதமான சாமர்த்தியத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் மூலமாக கடவுளை வழிபட வந்திருக்கிறபடியினால பயபக்தியோடு அமர்ந்து எல்லாவற்றிலும் நாம் முழுமையாக பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் வழிபாட்டிலே எல்லாவற்றிலும் நம்மால் பங்கு பெற முடிகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மணி அடித்து தொடங்கும் நேரம் முதற்கொண்டு ஆசீர்வாதம் முடிந்து இந்த கொயர் ரிசெஷன் போற வரைக்கும் நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம், நம்முடைய அர்ப்பணிப்பு
எந்த அளவுக்கு இருக்கிறது? கவனம் சிதறாமல் ஒரு மனப்பாட்டோடு நாம் வழிபட முடிகிறதா? எல்லோரும் தனித்தனியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். priesthood of all believers என்று சொல்லுகிற போது இதிலே இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த குருத்துவத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுளுக்குள்ளாக நின்று பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். இந்த பாவ மன்னிப்பின் அடையாளமாக திருச்சபையிலே நாம் வழிபாடுகளிலே நாம் பகிர்ந்து கொள்கிற போது அதை நாம் உள்ளார்ந்த ஆழமான விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே கடவுளோடு கூட நம்மை இணைக்கக்கூடிய தூதர், மீடியேட்டர். கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். அவர் ஏதோ வார்த்தையினால் சொல்லி மன்னித்தவர் அல்ல. அவர் திருப்பணி காலங்களிலே பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? நீ யார்? அதே கேள்விதான் இன்றைக்கு திருக்கோவில்களிலே ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. கேள்விகள் என்பது இயேசுவிடமே கேட்கப்பட்ட கேள்விகள் அதிகம். இன்றைக்கு ஊழியக்காரர்களிடத்தில் கேள்விகளை கேட்பது என்பது புதிது அல்ல. ஆனால் அதையே வழக்கமாக கொண்டிருந்தால் இந்த குருத்துவத்திலே நாம் முழுமை அடைய முடியாது. மாற்றிக்கொள்ள வேண்டும், முழுமை அடைய வேண்டும். எனவேதான் இந்த திருமறை பகுதியில் அடுத்ததாக நாம் பார்ப்பது கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிப்பது மட்டுமல்ல, தெளிவாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் அதை வாசிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இதை ஒரு வாய்ப்பாக, ஒரு சலுகையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். திருமறையை வாசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பிரிவிலேஜ் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலே நாம் இந்த குருத்துவத்தை குறித்து மிக ஆழமாக அதிகமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரீஸ்ட் என்று ஏற்கனவே சொன்னது போல இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நிர்வாக திறன் அதிலே ஆரம்ப காலத்திலிருந்து திருமறையில் இருக்கிறது. ஆனால் அதிலே எபிரேய வார்த்தை கோஹன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த குருத்துவத்திலே வம்சாவழியாக மரபு வழியாக இல்லாத ஒருவர் ஆசாரியனாக இருந்தார். சொல்ல முடியுமா யாராவது? நீங்க சொல்லுங்களா? மெல்கிசேதேக். அதாவது இந்த மெல்கிசேதேக்கை குறித்து ஏன் இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வு மிக அற்புதமானது. நீதியின் அரசர். மெல்கி என்றால் அரசன், செதேக் என்றால் நீதி. சதாகா என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய பின்னணியிலே இந்த வார்த்தை வருகிறது. அந்த பின்னணியிலேதான் இந்த ஆண்டவர் பிரதான ஆசாரியராக வந்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக வந்தவர். ஏனென்றால் இவர் லேவி குடும்பத்தில் வந்தவர் அல்ல, இவர் ஆசாரிய வம்ச வழிகளின்படி வந்தவர் அல்ல. அதனால்தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் பிரதான ஆசாரியர் என்று திருமறை வரலாற்று ஆசிரியர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த மெல்கிசேதேக் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர், நீதியோடு பணி செய்தவர், எல்லா நிலைகளிலும் கடவுளுக்கு உண்மையாக இருந்தவர், கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றியவர். அதனால்தான் ஆண்டவர் இயேசுவை அவரோடு கூட பொருத்துகிறார்கள். தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வழி வாழ்வு அனைத்தும் மெல்கிசேதேக்குடைய வாழ்க்கையிலும் பொருந்தி போவதினாலே நாம் வாசி கேட்ட இந்த எசாயா 61ஆம் அதிகாரமும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரமும் சொல்லுகிற சிந்தனைகளை மிக விரைவாக நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம். குருத்துவம், கடவுளால் அனுப்பப்படுதல். இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது கடவுளின் ஆவியை உடையவர்கள், கடவுளுடைய அருட்பொழிவை பெற்றவர்கள்,
இவர்கள் குருத்துவத்திலே சிறந்து இருப்பவர்கள் என்று அங்கே சொல்லுகிறது. குருத்துவத்திலே நிறைவேற்ற வேண்டிய பணிகளாக இந்த 61ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அழுவோருக்கு ஆறுதலையும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையையும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியையும், நலிவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழையும் கொடுக்கின்ற பணியை நிறைவேற்றுகிறவர்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற நாம் கடவுளுடைய ஆவி நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தீர்க்கர்கள் தங்களுடைய வாழ்விலே ஆவியாருடைய ஆளுகையினாலே, கடவுளுடைய ஆவியினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். எனவே அந்த வழியிலே ஏசாயா தீர்க்கதரிசி இதை ஆழமாக வெளிப்படுத்த விரும்புகின்றார். வாழ்வு வளமாய் அமையும் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவருடைய ஆவி நமக்கு எப்படி வெளிப்படுத்தும்? இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். எனவே ஆண்டவர் மெசியாவாக வருவதை முன்னுரைக்கின்ற ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே 61ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை அங்கே தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரோ அது இங்கே இமிடியேட்டாக கோரேஸ் மன்னன் மூலமாக இங்கே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் வரை வாசித்து இந்த வாக்கியம் நிறைவேறியது என்று சொல்லுகிற போது இந்த இறைவாக்குகள் இயேசுவிலே முழுமை பெறுவதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இவை அத்தனையும் நிறைவேற்றுகிற பிரதான ஆசாரியராக கடவுளால் அனுப்பப்பட்டார். இந்த அனுப்பப்பட்ட இந்த ஆண்டவர் கடவுளுடைய ஆவியார் என்மேல் இருக்கிறார் என்பதை எப்படி சொல்லுகிறார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறுகிற போது புறாவை போன்று ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கினார். அதற்கு பிறகுதான் அவர் இந்த வாசகத்தை சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்படியானால் விசுவாச கூட்டத்தாராக இருக்கிற நாம் திருமுழுக்கு பெற்ற அந்நேரமே கடவுளின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளின் ஆவியை நாம் பெற்றது உண்மையானால் ஆண்டவர் இயேசு கடவுளின் ஆவியை பெற்ற வாழ்வை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை இப்படி சொல்லி இருக்கிறதை நாம் காண்கிறோம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்துதல், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவித்தல் என்றெல்லாம் நிறைய வரிசையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாசரேத் மேனிபெஸ்டோ என்று சொல்லுவார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வருகிற இயேசு வாசித்த அந்த திருமறை பகுதியை நாசரேத் மேனிபெஸ்டோ, நாசரேத் நசீர். நசீர் என்று சொன்னால் எபிரேயத்தில் அது சிறப்பான ஒரு விரதம். கடவுளுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழுகிற வாழ்வை வாழுகிறவர்களை நாசீர் என்று சொல்லுவார்கள். இந்த நாசீர் என்ற விரதத்தை மேற்கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசு நாசரேத்திலிருந்து தான் வருகிறார் என்பதும் வரலாறு என்பதை நாம் திருமறையில நாம் வாசிக்கிறோம். இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வருகிற வார்த்தைகளை வாசித்து முடித்த உடனே இந்த வாக்கியம் நிறைவேறியது என்று சொல்லுவார். இமீடியட்டா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது என்ன புதுசாக, இது இவன் யோசேப்போட பையன் இல்லையா, இவன் எப்படி இதெல்லாம் சொல்றான்? அப்படிலாம் அந்த வாசகங்கள் அங்கே வருவதை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லுகிற என்மேல் இருக்கிறார், இதற்காக தான் கடவுள் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிற போதே அவருக்கு அங்கு மரியாதை இல்லை. அதே போன்று நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பயிற்சி செய்ய வேண்டாம். அன்றைக்கு பரிசேயர்கள் வேதபாரகர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் நிந்தித்தார்களோ அதுபோன்று நாமும் இருக்க வேண்டியது அவசியமல்ல. இயேசுவை போல் இருப்பதற்கு தான் இந்த priesthood of all believers என்கிற சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை பொறுத்த மட்டிலும் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வருகிற இந்த மக்களுக்கு ஆண்டவர் அவர்களை பழிவாங்குவேன், அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றெல்லாம் சொல்லுவதை போல இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாலும்
ஆண்டவர் இயேசு அதை முற்றிலும் மாற்றி அமைத்து இந்த நாசரேத் மேனிபெஸ்டோவில கடவுள் எல்லோரிலும் அன்பு செய்கிறவர் என்பதை இயேசுவின் வாழ்வின் மூலமாக, இயேசு என்கின்ற அந்த உருவத்தின் மூலமாக வெளிப்படையாக இங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த போது கூட, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே ஆண்டவர் இயேசுவை கடவுள் அனுப்பினார். குருத்துவம், கடவுளால் அனுப்பப்படுதல். இந்த கடவுளால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு நம்மையும் அனுப்பி இருக்கிறார். நாமும் அவரால் அனுப்பப்பட்டுதான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். அவர் எதை விரும்புகிறார்? நீதியை விரும்புகிறார். 8வது வசனத்துல எசாயா 61:8 வாசிக்கிறோம், நான் நீதியை விரும்புகிறேன், கொள்ளையையும் குற்றத்தையும் நான் வெறுக்கிறேன் என்று வாழுகிற போது முடிவில்லாத உடன்படிக்கையை உங்கள் மீது ஏற்படுத்துவேன் என்றும் அங்கே சொல்லுகிறார். நீதியை விரும்புகிற போது, கொள்ளையையும் குற்றங்களையும் வெறுக்கிற போது முடிவில்லாத உடன்படிக்கை, நித்திய காலமான உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்துவார். 10வது வசனத்துல நேர்மை என்னும் ஆடையை அணிவித்தார். அனுப்பப்படுகிறவர் ஏதோ சாதாரணமாக அனுப்பவில்லை, அருட்பொழிவு செய்து அனுப்புகின்றார். அடுத்தது இந்த நேர்மை என்கின்ற ஆடையை அணிவித்து அனுப்புகின்றார். இதனால் தான் பவுலடிகளார் மீண்டுமாக அதை நினைப்பூட்டுகின்றார், நீதி என்னும் மார்க்கவசம். எனவே நாம் பலவிதமான வழிகள் திருமறையிலே நாம் நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்கு, வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த கடவுள் குருத்துவத்திலே நம்மை எதற்காக அனுப்பி இருக்கிறார்? பிரசங்கம் செய்வதற்காக, நோயுற்றோரை குணப்படுத்துவதற்காக, நொறுங்குண்டோரை விடுதலை செய்வதற்காக, அமைதியை ஏற்படுத்துவதற்கான விடுதலை. இன்னொன்று, பகைவர்களோடு இந்த பெரும் போரை ஏற்படுத்தி அதன் மூலமாக விடுதலை ஏற்படுத்துவது, ஆற்றுப்படுத்துகின்றவர், கம்ஃபோர்டர். எனவே இந்த கடவுள் குருத்துவம் என்பதை இதற்காக தான் நம் அனைவரையும் அனுப்பியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, குருத்துவம் கடவுளை அறிவித்தல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிங்க, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அதாவது அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. இதற்காக தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், வாசிங்க, பரிசுத்த மக்களினமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போது கடவுளை நாம் அறிவிக்கின்ற குருத்துவத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்தகாரத்திலே இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வரை, திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவோடு வாழ்வை தொடங்குகிற வரை அந்தகாரத்தில் இருந்தோம். இயேசு என்கின்ற ஒளி நம்மீது எப்போது படர தொடங்கியதோ அப்போதிலிருந்தே நாம் ஆச்சரியமான ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மை வரவழைத்தாரே, அந்த புண்ணியங்களை, அந்த புண்ணியத்தை குறித்து நாம் அறிவிப்பதற்காக கடவுள் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கின்றார். தூய குருக்களின் கூட்டம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிப்போம். ஆமா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியார். ஆமா, குமாரனும் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவரை தவிர வேறொருவரும் அவரை அறியார்.
எனவே அந்த விருப்பமானவர்களாக குமாரன் வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறவர்களிலே ஒருவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் நாம் இந்த புண்ணியங்களை அறிவிக்கின்ற பாக்கியத்தை பெற முடியும். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்திலும் கிறிஸ்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பதற்காக தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். priesthood of all believers என்கின்ற அந்த நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த நிலையில நாம் அறிவிப்பதற்காக நாம் இந்த அந்தகாரத்திலிருந்து மகிமை பொருந்திய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவரை குறித்து அறிவிப்பதற்கு யார் தகுதியானவர்கள்? கிறிஸ்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கிறிஸ்தவர்கள்தான் இந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர்கள். எனவே திருமறையில நாம் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 19 அதிகாரம் 5-6 பகுதிகளிலே தெரிந்து கொள்ளுதல் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சலுகை. கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எனவே கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற உடனே அதற்கு பின்னாலே இன்னொன்று இருக்கிறது, நமக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிறது. யாரையெல்லாம் கடவுள் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு அதற்குரிய பொறுப்பு இருக்கின்றது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன பொறுப்பு? கடவுளை போன்று நாம் செயல்படுவதற்கு, கடவுளை போன்று நாம் வாழ்வதற்கு, கடவுளுக்கு விருப்பமானதை செய்வதற்கு. இரண்டாவதாக எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? கீழ்ப்படிவதற்காக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த நற்போதனையில வாசிக்க கேட்டிருப்பீர்கள், பிரதான ஆசாரியராயிருந்தும் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், பிதாவாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், யார் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதுதான் குருத்துவத்தில் இருக்கின்ற இன்னொரு படிநிலையாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த குருத்துவம் கடவுளை அறிவித்தலில சேவை செய்வதின் வழியாக நாம் கடவுளை அறிவிக்க முடியும். நாம் கடவுளின் வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்று டீசென்ட்டா சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நாம் கடவுளின் வேலைக்காரர்கள், சர்வன்ட் ஆஃப் காட். நாம் வேலைக்காரர்கள் என்ற நிலையில இருந்து கொண்டு நாம் எந்த ஒரு அந்தஸ்தையும் எந்த ஒரு செல்வாக்கையும் கடவுளுக்கு முன்பாக எதிர்பார்க்க முடியாது. நாம் கடவுளுக்கு பணியாளர்கள். அந்த கடவுள் நம்ம எந்த வேலையை செய்ய சொல்றாரோ அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். He will be used, purpose of God. கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே நாம் அந்த பயன்படுத்தப்படுகிறவர்களே ஒருவராக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே சொன்னது போல the royal priest, அதாவது மிக ராஜரீக ஆசாரியன் என்கின்ற அந்த நிலையில எல்லா கிறிஸ்தவர்களும் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை கடவுளுக்கு முழுமையாய் நம்மை தியாகம் செய்வதின் வழியாக நாம் வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கிற ஒரே சிந்தனை, ஹோலி நேஷன், தூய மக்களினம், பரிசுத்த ஜாதியாயும் என்று அங்கே இருக்கும். ஜாதி பைபிள் என்று அதற்கு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில பெயர் வைத்திருக்கிறார்கள். ஜாதியை உயர்த்தி பிடிக்கின்ற பைபிள். எனவே நாம் திருமறையை குறை கூறவில்லை. மொழிபெயர்ப்பாளர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடத்தில் அதிகமாக பயன் பெற்றவர்கள், சோகால்ட் பிராமின்ஸ். அவர்கள் மொழிபெயர்க்கிற போது ஜாதி உணர்வு என்பது அவர்களை விட்டு பிரிக்கவே முடியாத ஒன்று. அவர்கள் அதை ஆங்காங்கே இந்த புனிதமான திருமறை என்று சொல்லுகிற இந்த திருமறைக்குள்ளே ஜாதி என்கின்ற அழுக்கை ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள்.
நாம் அந்த திருமறை வைத்திருப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த வார்த்தை வருகிற போது மாற்றி வாசியுங்கள். சாதி என்ற இடத்திலே மக்கள் என்று வாசியுங்கள். மக்களினம், தூய மக்களினம். இந்த ஒன் நேஷன் நம்ம பாரத பிரதமர் சொல்லுவதை போன்ற ஒன் நேஷன் அல்ல. இந்த ஒன் நேஷன் என்பது, ஒரே நாடு என்பது, ஒரே மக்களினம் என்பது, கடவுள் தூயவர், எனவே நாம் எல்லாரும் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையிலே நாம் எல்லோருமே ஒருமித்தவர்களாக இருக்க கடவுள் நம்மை எதிர்பார்க்கின்றார். ஒரே ஒரு திருமறை வாசகம், லூக்கா 17:10 வாசித்து நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், ஆமா, குருத்துவத்தில் அடிப்படையான ஒன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்கள் கடமைத்தான் செய்தோம். பயனற்ற பணியாளர்கள். நிறைய வேலை செஞ்சிருப்போம், யாருமே கூட இல்ல, எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யூஸ்லெஸ் சர்வன்ட் இல்ல, பயனற்ற பணியாளர்கள், அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு காலங்காலமா நாங்க தான் இங்க நிக்கிறோம். இப்படி எல்லா திருச்சபைகளிலும் இருக்கின்ற ஒரு வியாதி. ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். கோடி கோடியாய் நான் கடவுளுக்கு கொடுத்தாலும் அது என்னுடைய கடமை, நான் அதை செய்தேன். நான் பயனற்ற பணியாளர். நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்பதற்காக எல்லாரும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதல்ல. திருச்சபைக்குள்ளே கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற நாம் குருத்துவத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, கடவுளுக்கு முன்பாக நாம் பயனற்ற பணியாளர்கள், கடவுளுக்கு முன்பாக நாம் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். எவ்வளவு வேலைகளை செய்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பண்பு அதுதான். அதை நாம் பயன்படுத்துவோம், நல்ல குருத்துவத்திலே வளர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்நாளில் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம். priesthood of all believers, அனைத்து விசுவாசிகளின் குருத்துவம் என்பதிலே எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து முடித்த பின்பு நாங்கள் எங்கள் கடமைத்தான் செய்தோம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு பயிற்சி தார், எங்களுக்கு கற்றுத்தார். அதனாலே நாங்கள் ராயல் பிரீஸ்ட் என்கின்ற நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு அருள் தார். ஆண்டவர் இயேசுவின்